மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் டிசம்பர் 2024 எக்ஸாமோட ஆல் டிக்கெட் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஐடி இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு இந்த பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு 3 இருக்குல்ல, இதுதான் ஆல் டிக்கெட்டோட லிங்க்கு. ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கு யூஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான ஆல் டிக்கெட் லிங்க்கு. செகண்ட் இருக்கிறது பிஜி எம்சிஏ எம்எஸ்சி ஐடியோட ஆல் டிக்கெட் லிங்க்கு. தேர்டு இருக்கிறது எம்பிஏவோட ஆல் டிக்கெட் லிங்க்கு. ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் இப்போ இந்த யூஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்டர் யுவர் என்ரோல்மெண்ட் நம்பரில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் உங்கள் ஆல் டிக்கெட் வரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் எங்கே போய் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமோட எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்டர் நம்பரு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். லேட் பண்ணிடாதீங்க. மண்டேவே யூனிவர்சிட்டியில் போய் இன்ஃபார்ம் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண சப்ஜெக்ட் எல்லாமே இதில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லை எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இல்லை நான் பே பண்ணதை விட கம்மியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதையும் மண்டேவே போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். லேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் லேட் பண்ணி போனீங்க அப்படின்னா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்கள் டிகிரிக்கு ப்ராக்டிக்கல் இல்லை ஒய்வா இருக்குது அப்படின்னா அதை வந்து லேட்டாக இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ராக்டிக்கல் அண்ட் ஒய்வா டேட் இன்டிமேட் லேட்டர் த்ரூ ஐடி வெப்சைட்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் ரன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகிறீங்க, எக்ஸாம்ஸ் எழுத அப்படின்னா நீங்கள் அந்த ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் போகணும். நீங்கள் இப்போவே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் எரர் ஏதாச்சும் காமிக்கும். அதனால் இப்போவே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யூஜி லிங்க்கில் எப்படி டவுன்லோட் பண்ணோமோ அதே மாதிரி தான் பிஜி லிங்க்லேயும் எம்பிஏ லிங்க்லேயும் நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த 3 லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் போய் அதுலேயும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் டிக்கெட் ரிலேட்டடாக டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஆல் டிக்கெட் லிங்க்கு மார்னிங்கே வந்துடுச்சு. நிறைய பேர் அதை டவுன்லோடும் பண்ணிட்டீங்க. அதேமாதிரி நிறைய பேருக்கு டேட்டா நாட் ஃபவுண்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த டேட்டா நாட் ஃபவுண்டு வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா நாட் ஃபவுண்டுன்னு தான் வரும். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கு டேட்டா நாட் ஃபவுண்டு வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண அந்த ரெசிப்ட்லாம் கொண்டு போய் காட்டுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டியே அது ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.